நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கரம் வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். என்னை மட்டும் இப்படி அடிச்சிருந்தான்னு வச்சுக்க, அவனை அடிச்சா மூஞ்சி உடச்சுட்டு அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். இவரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. ஏன்னா வந்து அவனுக்கு இருக்கிறத வந்து நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பயந்துகிட்டே நான் அடிக்காம இருக்கேன். என்னடா பண்ற? என்னோட ஒய்ஃபுக்கும் எனக்கு நல்ல ஒரு நாள் பழக்கம். என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் தற்செயலா என்ன பண்றேன்னா ஒரு 500 ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு என்னுடைய பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல கலைச்செல்வியும் கண்ணனும் வந்து ஒன்னா இருந்திருப்பாங்க. பிறகு எனக்கு தெரியாது, இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம் அந்த அளவுக்கு வருது. ஆண்டவ சச்சை எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு குத்திட்டான் மேடம். அவன் அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. இவன் தொடரடியா ஒரு 5 வாட்டி வன்முறை பண்ணிருக்கான் பசங்களை திரட்டு. என் மாமியாலும் டைல்ஸ் வச்சு அப்படியே அடிச்சிருக்கு அப்படின்னா. பெண்களுக்கு தேவை நேபாளிஸ், மக்களோட பாதுகாப்பு போலீஸ். என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பண்டிகையில் பேசுறமா சத்தமா பேசுங்க. பேச முடியாது, ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. இந்த சார்லியோ கொஞ்சம் ஒரிஜினல் ஐட்டங்காரனை பார்த்தீங்கன்னா நீ மூச்சா போயிடுவேன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இங்க பாரு, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். பெரிய விஷயம். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கலாய்ப்பான். குடியாதவங்க கூட்டு குடி வச்சுதான் வந்தோமா. உம்மால புகையில போடுறத நிப்பாட்டி தொலைடா, இல்லன்னா கேன்சர் வந்துரும். கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. எனக்கு தெரியும் மேடம். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போனா, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி. சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துன அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின இவனை. கேட்டுக்க, என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன், உண்மைதான். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்க? கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. எனக்கு தெரியாது. I don't know what is அதனாலதான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அக்கறம் அட்டலத்துக்கு எல்லாம் பொறுத்து வர. வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். அண்ணன் கூப்பிடல, அண்ணன் பண்ணிட்டு அண்ணி. அண்ணின்னா அம்மாவுக்கு சமம். தொட்டாவே திட்டிய. கரெக்டா தானே கேக்குறாரு. நான் இல்லன்னு சொல்ல. கொசுனா கடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும். அதை தவறா பயன்படுத்தினது யாரு? ఏంటి ఏం చేస్తున్నావు? அவரால பேச கூட முடியல. அவருக்கு மன உடைச்சல் கொடுக்குறீங்க. ஒண்ணுமே இல்ல மேடம். நீங்க அப்படி விட்டு நம்ம வந்து சொல்லுவது உண்மையில யாராவது நம்ம ஒரு நேரம் நல்ல சகோதரர் நல்ல ஒரு பிரதர் அனுப்பிச்சு விடுங்க. பூமர் அங்கிள்ஸ்லாம் சில நேரம் ஒரு ஹோல்சமாவும் இருக்கிறானுங்க. லெட் பிக்கப் அனுப்பிச்சு விடுங்க. இவன் அட்ரஸ் ஃபுல்லா நான் தரேன். இவன் எங்க போய் சரக்கு அடிப்பான் என்ன பண்ணுவான் நான் தரேன். நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க? நான் இங்க தரேன். அங்க தானே இருக்கேன். உண்மைதான் அது. டீடைல்ஸ் நான் தரேன். உண்மை ஒத்துக்கிறமா? இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கேரக்டர்? 51 எஸ்ஐ வருவாரு. அப்படிமா நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட கோயம்பேட்டுல மூட்டை தூக்கி உனக்கு சோறு போட்டா உனக்கு மூடிக்கிட்டு இருக்கணும். என்ன சோறு போட்ட? எதனால உன்னை போட்ட? அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. இல்ல என்ன பண்ணீங்க இப்போ இந்த அறிவட்டம்? இங்க பாருங்க, ரெடியா பிடிச்சிருக்க முன்னாடி அடிச்சு பாருங்க மேடம். சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன.
கொலை வரியில இருக்கேன் மரியாதையா வெளியே போய் இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன். என் பேரை விட்டு அண்ணி கூப்பிடாத. அண்ணி அன்னிகாரி அப்புறம் என்ன சொல்ற போறா மேடத்துக்கு முன்னாடி பேசாதடா. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இந்த பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. இல்ல மேடம், தப்பு தானே இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். நீங்க அந்த பொண்ணை கூட்ட விசாரிங்க மேடம். தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். நக்கல் வாழ்க்கை சிக்கல். அவர் வந்து தாட்சாயினின்னு கூப்பிட்டாரு, இவர் ஓட்டமா ஓடி வந்து அடிச்சிட்டாரு. ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பண்ணி பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை நீ எதுக்கு அவர் மேல கை வைக்கிற நான் கேட்டேன். இவர் போய் அடிச்சிருக்காரு. இவரையா? வளர்த்து வச்சிருக்கேன். இந்த பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். என் வீட்டுக்கு வேலைக்கு போற காசு வீட்டுக்கு பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க? உசா இருக்காங்க. இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டு நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. கிடையாது, இதுல நான் தான் மாட்டிட்டேன். என்னோட கதி தான் அரகர கதின்ட்டு நான் தான் உங்க 2 பேர்கிட்ட மாட்டின்னு சீரழிஞ்சு போய் இருக்கிறேன். வாட் a woman, இவங்களுக்கு வயசே ஆகல. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. 2 பேருமே குண்ட புழுவும் கிடையாது, குண்ட புழுவும் கிடையாது. யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? நீ சொல்றதுதான் நான். நீ சொல்ல வச்சு இதை கட்டினா அப்புறம் எதுக்கு ஒரு நிமிஷம் வீடியோ மாறி எதுவும் வந்துட்டனா? இந்த பார், வேணாம் என் வாயில நின்னுட்ட. ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். அது ரொம்ப நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். என் வீட்டுக்காரதா. ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களை தாங்கிக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? முடியாது மேடம். அப்புறம் எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருக்கா சார். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. மேடம், இவர் குடிக்க கூடாது, இனிமே எதை பத்தியும் பேசக்கூடாது, பேசாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும். நீ அப்படின்னா நான் சேர்ந்து வாழ்றேன், இல்லன்னா எனக்கு வேண்டாம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. இனிமே குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கா? அது எப்படி நான் நம்புறது? சொல்றது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். தெருவில் போய் நம்ம முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம